ஹலோ எவ்ரி ஒன், நம்ம இந்த வீடியோவில் நம்மளோட அரே ஆஃப் இன்ஃபர்மேஷனை எப்படி ஃபெச் பண்ணி நம்ம லூப் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நான் வைல்ட் லூப்பையோ இல்லை ஃபார் லூப்பையோ நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக ஜாவா ஸ்கிரிப்டில் மேப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டில் தான் இருக்கேன். ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்டில் ஸோ எம்ப்ளாயி அப்படின்ற அந்த ஒரு வேரியபிளில் ஸோ இத்தனை இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஜேஎஸ்எக்ஸ் எக்ஸ்பிரஷன் நம்ம கொடுக்குறோம். இது கொடுத்துட்டு எந்த வேரியபிளில் அந்த ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்றது நான் எடுக்கிறேன். எம்ப்ளாயி டாட் மேப் அப்படின்றது யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் புரியறதுக்காக ஒரு என்ட்ரி அடிக்கிறேன். இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும், பேராமீட்டர் பாஸ் பண்ணணும். ஸோ ஐட்டம்ஸ் அப்படின்ட்டு பேராமீட்டர் பாஸ் பண்ணுறேன். ஸோ இது ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் அப்படின்றதுக்காக நான் இந்த ஒரு ஆரோ கொடுக்குறேன். ஸோ அகைன் ஒன் ப்ராக்கெட் கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதில் மேப் எம்ப்ளாயி அப்படின்ற இந்த ஒரு அரேல இருக்கிற எல்லா வேல்யூஸும் நம்ம லிஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு லிஸ்ட். ஓகேங்களா? ஸோ லிஸ்ட்டு கொடுத்துட்டு நம்மளோட மறுபடியும் இந்த ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸ்பிரஷன் கொடுக்குறோம். ஸோ ஐட்டம்ஸ் நம்ம எதை ஃபிச் பண்ண போகிறோம், ஐட்டம்ஸ் டாட் நேம் அப்படின்ட்டு கொடுத்துட்டோம்னா நமக்கு நம்மளோட இன்ஃபர்மேஷன் ஃபெச் ஆகும். ஸோ இது இங்கே கொடுக்கக்கூடாது. ஸோ டிவுக்குள்ளே தான் நம்ம கொடுக்கணும் இல்லையா? ஸோ அதனால தான் அந்த எரர் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம ப்ரௌசர் வரோம். ஸோ இப்போ நமக்கு 3 வேல்யூஸும் ஃபெச் ஆகி வந்துடுச்சு. இப்போ இதில் ஒரு இஷ்யூ வந்திருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிக் கீ இல்லை அப்படின்றது. ஸோ நம்மளோட நார்மலான ஒரு HTML யூஸ் பண்ணி ஒரு லிஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றப்போ நமக்கு எந்த எரரும் வந்திருக்காது. ஆனால் இந்த ரியாக்டில் மட்டும் இப்படி வந்திருக்கு. அதுக்கு தெரியாது இது என்னென்ன பேஸ் பண்ணி வருது அப்படின்ட்டு. இதுக்கு ஒரு யூனிக்கான ஐடி இருந்தால் தான் அது கரெக்டாக ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வரும். ஓகேங்களா? இப்போ நம்ம யூனிக்காக ஒரு கீ ஆட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கீ அப்படின்றத யூஸ் பண்ணலாம். ஸோ கீ அப்படின்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிட்டு ஐட்டம்ஸ் டாட் ஐடி அப்படின்ற ஒரு ஐடியும் நம்ம யூனிக்காக நம்ம இதுக்காக தான் போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம சேவ் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டோம்னா, இப்போ நான் கன்சோலை கிளியர் பண்ணிட்டு இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த எரரும் வந்திருக்காது. ஸோ இது இன்னொரு மெத்தடில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் ஐட்டம்ஸ் வருதா, இன்னொரு பேராமீட்டரில் இண்டெக்ஸ் அப்படின்ற அந்த ஒரு அதோட இண்டெக்ஸ் ரெண்டர் ஆகும். இப்போ நம்ம இண்டெக்ஸ் நம்ம கொடுத்துட்டாலும் நமக்கு எந்த எரரும் வராது. ஓகேங்களா? இப்போ நம்மளோட ஐட்டம்ஸை போய் எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இதுக்கு அதோட கீஸ் அது அப்பண்ட் ஆயிருக்கும். ஸோ ரியாக்ட் அது கன்சிடர் பண்ணிக்கும். இப்போ நமக்கு எந்த எரரும் அடிக்கல. இதே கிளாஸ் காம்பனண்ட் எப்படி பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சேம் தான் நான் காப்பி பண்ணி போடுறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு இதை என்ன பண்ணியிருக்கோம், வேல்யூஸ் இது நான் கிளாஸ் காம்பனண்ட்ல இருக்கேன். இதே அரேஸ் தான் நம்ம கான்ஸ்டன்ட்டை ரெண்டர் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ ரிட்டர்னுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, சேம் தான், இதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ண போறோம். ஸோ கிளாஸ் காம்பனண்ட்ல நம்ம அதையே பேஸ்ட் பண்றோம். ஸோ சேம் கீஸ் வரப்போகுது. இப்போ நம்ம இங்கே வரப்போ என்ன வந்திருக்கு, ஸோ எம்ப்ளாயி நாட் டிஃபைன்டு. ஓகே, ஸோ வேல்யூஸ்னு இருக்குது, இங்கே எம்ப்ளாயிஸ் இருக்குது. நம்ம இப்போ இங்கே எம்ப்ளாயி அப்படின்ற கொடுத்துட்டோம். ஓகேங்களா? இப்போ எம்ப்ளாயி நாட் டிஃபைன்டு வந்துடுச்சு. ஒரு நிமிஷம் ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஸோ கரெக்ட் தான். ஓகேங்களா? இப்போ நமக்கு கரெக்டாக இந்த கிளாஸ் காம்பனண்ட்லேயும் வந்திருக்கு, ஃபங்க்ஷனல் காம்பனண்ட்லேயும் நம்மளுக்கு ப்ராப்பராக வந்திருக்கு. ஸோ நீங்கள் இதில் ரிமெம்பர் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, கீஸ் அப்படின்றத நம்ம எப்போதும் ஒரு வேல்யூஸ்குள்ளே கொடுக்கணுன்றதை நோட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். தேங்க்யூ.